பேரலை நேயர்களுக்கு வணக்கம். பெரியார் பற்றி அண்மையில் சீமான் பேசியிருந்தது பெரிய சர்ச்சையாக மாறி இருந்தது. அதை தொடர்ந்து பெரியார் என்ன சமூக சீர்திருத்தவாதியா, அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற வகையில் சீமான் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. இதை பற்றி எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். பெரியார் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வரப்பிரசவம்னு சொல்லுவோம். அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி யாருமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லுது? சீமான் சொல்கிறார். சீமா அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்க முடியாது. பெரியாரை பற்றி சீமா பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. பெரியார் மிகப்பெரிய ஒரு பணக்காரவர். அவர் தன்னோட சொத்தே வேணான்னு சொல்லிவிட்டு தமிழக அரசியலுக்கு அவர் வந்தவர். அவர் பற்று யாருக்குமே தெரியாது. பெரியாரோட பற்று என்னன்னு தெரியாது. அவர் எதுவுமே வெதுக்கலை. யார் வேணாலும் இருங்கன்னு தான் சொன்னாரே தவிர யாரையும் அவர் வெறுக்க கிடையாது. பெரியாரை பற்றி அவர் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. வெளியூர்லேருந்து வந்தாரா? சீமா எங்கேருந்து வந்தாரா? இங்கே பிறந்தாரு பெரியார் அப்படின்னு பார்த்தா இந்த தமிழகத்தில் எல்லா முதலமைச்சர்லேருந்து அனைத்து பேருமே வெளியிலேருந்து வந்தவங்க தான். பெரியார் மாதிரி யாரும் வர கிடையாதுல. திராவிட மாடல் அரசு வருதுன்னா அது பெரியாரை வச்சு தான். பெரியார் அண்ணா, பெரியார் வழி, அண்ணா வழி, கலைஞர் வழி, ஸ்டாலின் வழி. ஆமாம், பெரியாரை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாடே. ஆமாம், அது சீமான் பேசுறது தவறான வழி, தவறான பேசு, தவறான கருத்து. அவருக்கு தெரியலை, அவ்வளோதான். பெரியார் வழி தான், தமிழ்நாடே பெரியார் தான். பெரியார் வழியில் வந்தவங்க தான் அத்தனை பேருமே. சோசியல் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் சிலைலாம் ஒன்று விடாமல் நம்ம உடைப்போம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தவறான கருத்து, தவறான செயல். சீமான் கேட்டப்ப அதை பற்றி அவர் கவலையப்படலை. கருத்துக்கள் தெரியணும், அவருடைய மீடியா தெரியணுக்கோசம் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு தவறான கருத்துக்களை சொன்னால் மீடியா வந்துக்கிட்டே இருக்கு அவர் பேரில். இப்போ அவருக்கு விஜய் முன்னாடி வந்தாரப்ப இப்போ பின்னாடி போயிட்டார் சீமான். இது ஒரு கருத்தாக வச்சு வெளியில் வந்தால் மறுபடியும் சீமான் வெளியில் வராரு. அதான் இது ஒரு பாலிடிக்ஸ். அது வளர்ச்சியை பற்றி தவறான கருத்தை சொல்லி வளர்ச்சியை தேடுறாரு. சீமான் ஆதரவு தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் பெரியார் பற்றி பேசுறதுலேயே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவர் காரணம் இல்லாமல் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி பேச மாட்டார். சீமான் பேசுறது எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கும். அவர் இல்லாமல் அப்படி பேச மாட்டார். பெரியார் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்னன்னா, அவர் போராட்ட காலமே நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே தொடங்குது. அப்படிங்கும்போது அவர் திராவிடங்கிற வார்த்தையை முன்மொழிந்தார். அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா சென்னை ஒருங்கிணைந்த மாகாணமாக இருந்தது. இன்றைக்கி மொழிவாரி மாநிலமாக யாராலேயும் சதி சூழனால பிரிக்கப்பட்டு போச்சு. அதனால் இன்று தமிழ்நாடுங்கன்னு வரும்போது அது சீமான் எதிர்த்து பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த வைக்கம் போராட்டம் தலித்துகளில் கோயில் உள்ள உடலுன்னு சொல்கிறது, ஒரு சாதாரண தெருவில் செருப்பு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அது மாதிரி ஐயா சொன்னது என்ன, எல்லா மாநிலமும் சமம்னு தான் சொன்னார். அதில் இன்றைக்கி மொழியை அதை பிரிச்சுக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிறதுக்காக சில தலைவர்கள் நிறையா சொல்கிறாங்க. இது மறைந்த ஒரு நூற்றாண்டு கொண்டாடினவங்கள பேசுகிறதெல்லாம் அது ரொம்ப தவறான செயல். அவருடைய பகுத்தறிவு சிந்தனையால் தான் இன்றைக்கி நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியுது, எல்லாம் வர முடியுது. ஆனாலும் இருந்தாலும் இன்று கருவறைக்குள்ளே தர்ம மடத்துக்குள்ளேயே நம்மளால் போக முடியல. சமூக நீதினா சாதாரண மூட்டை தூக்குறவனோ கூட்டுறவன் பிள்ளையோ ஒரு டாக்டராகவோ அதுவானா ஒரு ஏழை எளிய மக்களுக்கு இது சொல்லுவாங்க. கடவுள் அவர் வேணான்னு சொல்ல கிடையாது. அவர் மனுஷரை தான் பார்க்கணும் எல்லாமே. சாமி பொய். அப்படி பார்த்தா இளையராஜா தெய்வத்தை உள்ளே விடமாட்டேன்ட்டாங்களே. ஏதோ ஒரு ஊரில் போய் பிரச்சனை பண்ணாங்களே, ஏன் உள்ளே விடணும்? சாமி தானே. மனுஷன் நினைச்சா தான் சாமி வெளியே வரும். சாமி ஒரு காலமும் வெளியே வராதுல்ல. சாமி இருக்கிற இடத்துல சாதி ஐயர் உற்பத்தி பண்ணுறானே. ஒவ்வொரு கோயிலில் எழுதி போட சொல்லுங்கள், தயவு செய்து உண்டியலில் பணம் போடாதீங்க, காணிக்கை செலுத்தாதீங்க, ஏழையெல்லாம் கோயிலுக்கு வராதிங்க அப்படின்னு உண்டியலில் எழுதி போடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் யாரும் சேவை செய்ய மாட்டாங்க, உண்டியலில் பணம் போட மாட்டாங்க. பெரியார் சாமி வெறுக்க கிடையாது. அதாவது பெரியார் திட்டத்துக்கோ அவர் புகழ்றதுக்கோ அவர் மாமனிதன், சிறந்த மனிதன். சீமாலாம் ஒரு மனுஷனே இல்லை. சீமா ஒரு அரசியலில் இருக்கிறவர், ஒரு பற்றில் இருக்கிறவர். சீமா பெரியாரை பற்றி பேசுறது என்ன இருக்குது? அவர் அரசியலாக பண்ணுறாரு. அவர் எப்படி சொல்லுவார்? அவ்வளோ வயசானவர் போய் அவர் ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஜாலரா அடிக்கிற ஆள். அந்த ஆள் எப்பவுமே நல்லவனே கிடையாது. அதெல்லாம் தப்பு தான். பெரியவங்கள பேசக்கூடாது. அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போனவர் பெரியார்லாம். நம்ம பார்க்கல, சொன்னது தான் நமக்கு தெரியும். அவருக்கு பெரியாரை பற்றி தெரியாது. அந்த ஆள் ஒரு லூசுங்க, பேச தெரியாது. என்ன பேச தெரியாது. முன்னாடி ஆதரிச்சு பேசிட்டு இருந்தாரு, இப்போ எதிர்த்து பேசாரு. அவர் தான் ஒரே சொல்லல மெண்டல்னு சொல்லிட்டேன். ஆதாரம் கேட்டால் திருப்பி நம்மகிட்டே ஆதாரம் கேட்குறாரு. நீங்கள் தானே அதுதான் அவருக்கு கீழ்பாக்கத்துக்கு அனுப்ப வேண்டியதான்.